எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். அனைவருக்கும் இதயம் கனிந்த பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை எமது சிலோன் வாய்ஸ் ஒலிகொலி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நாள் அனைத்து மக்களுக்கும் புத்துணர்ச்சியும் புதுமையுமுடைய நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியின் பதவி நிலைகளில் மாற்றம் ரணில் எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை. ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய செயற்குழு நேற்று முற்பகல் கூடிய நிலையில் கட்சியின் பதவி நிலைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான பாலிதரங்கே பண்டாரவும் உபதலைவராக அகிலவராஜ் காரியவசமும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ருபான் விஜயவர்தன தொடர்ந்து துணைத் தலைவராக செயல்படுவார். தவிசாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தன நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் கட்சியின் சிரேஷ்ட துணை தவிசாளர்களாக TM சுவாமிநாதன் மற்றும் அர்ஜுன ரணதுங்க ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளராக நவீன் திசாநாயக்க நீடிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் கட்சியின் தலைமை பதவியில் எந்த மாற்றமும் செயல்படவில்லை. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் கட்சியை வழிநடத்துவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை வீழ்ச்சியால் 3 லட்சம் குடும்பங்கள் பாதிப்பு. பாதுகாப்பு செயலாளர் இலங்கையில் சுற்றுலாத்துறையை சார்ந்த 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்வதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எதிர்காலத்தின் நல்ல சுகாதார விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் கீழ் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து தொடர்ந்தும் பேசியுள்ள அவர், நம் நாட்டில் 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் சுற்றுலாத்துறையை சார்ந்து வாழ்கின்றனர். இதன் மூலம் அவர்கள் தங்கள் குடும்பங்களை ஆதரிக்கிறார்கள், தங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கின்றனர். இந்த குடும்பங்கள் அனைத்தும் சுற்றுலாத்துறையின் வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மீண்டும் நல்ல சுகாதார விதிகளின் கீழ் ஒரு குறிப்பிட்ட முறையின்படி சுற்றுலா பயணிகளை படிப்படியாக நாட்டுக்கு அழைத்து வர வேண்டும். இந்த விடயத்தில் சில குறைபாடுகள் உள்ளன. அந்த குறைபாடுகள் எப்போது அடையாளம் காணப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் சுகாதார குறைபாடுகளின்றி சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இதனால் அந்த குறைபாடுகள் மீண்டும் ஏற்படாது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் தைப்பொங்கல் வாழ்த்து செய்தி. உழவர் திருநாளான தைப்பொங்கல் உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களின் முதன்மையான சமய மற்றும் கலாசார பண்டிகையாகும். இது இயற்கையுடன் பிணைந்த விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பாரம்பரிய வாழ்க்கை முறையையும் பயிர்களுக்கு வளம் சேர்த்த சூரியனுக்கு நன்றி செலுத்துவதையும் குறிக்கின்றது. இந்த சமயத்தின்படி வாழும் தமிழ் மக்கள் தை திருநாளை தங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு புதிய ஆண்டின் விடியலாக கருதுகின்றனர். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் எமது நாட்டின் சகோதர தமிழ் மக்களுடன் நானும் மகிழ்ச்சியுடன் இணைந்து கொள்கிறேன் என ஜனாதிபதி தனது தைப்பொங்கல் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். விளைச்சலின் மூலம் கிடைக்கும் புத்தரிசியை பாலுடன் சேர்த்து பொங்க வைத்து தங்களுக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் முழு உலகுக்கும் சுபீட்சம் கிட்ட வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்திக்கின்றனர். இனமத பேதமின்றி இலங்கை மக்கள் அனைவருக்கும் சுபீட்சத்தை கொண்டு வருவது என்னுடையதும் எமது அரசாங்கத்தினதும் ஒரே நோக்கமாகும். இந்த உன்னதமான நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கான வழிவகைகள் எமது அரசாங்கத்தின் நாட்டை கட்டியெழுப்பும் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நன்றியுணர்வு என்பது இலங்கை சமூகத்தின் ஒரு தனித்துவமான பண்பாகும். அறுவடையின் முதல் பகுதியை சூரியனுக்கு படைக்கும் தைப்பொங்கல் பண்டிகை பழங்காலத்திலிருந்தே நம் சமூகம் மதித்து வரும் விளிமயங்களை குறிக்கின்றது. இதன் காரணமாக தைப்பொங்கல் பண்டிகை தேசிய கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது. மனித சமூகத்தின் உன்னதமான நன்றொறிகளை குறிக்கும் வகையில் தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடும் இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஹரின் பெர்னாண்டோவுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் ஜனாதிபதியும் அரசாங்கமுமே பொறுப்பு. எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ மீது எந்தவிதமான மிளைச்சத்தனமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் ஐக்கிய மக்கள் சக்தி அதனை தம்மீதான தாக்குதலாக கருதுவார்கள் என அதன் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நேற்று நடைபெற்ற பேச்சு சுதந்திரத்தை பாதுகாக்க வலியுறுத்தி நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி வேறு அரசியல் சக்திகளை போன்றது அல்ல. ஐக்கியமாகவும் இணைந்தும் சகோதரத்துவமாக செயல்படும் அரசியல் கட்சி. ஹரின் பெர்னாண்டோ தனது உரிமையை பயன்படுத்தி அவரது கருத்தை முன்வைத்தார். மக்களின் பிரதிநிதி என்ற வகையில் அவர் இந்த கருத்தினை முன்வைத்தார். நாட்டின் குடிமகனாக முன்வைத்த கருத்து. அவரது இந்த கருத்துக்கு அச்சுறுத்தல்கள், தடைகள், எதிர்ப்புகள், ஆத்திரமூட்டும் செயல்கள் நடக்குமாயின் அதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மக்கள் பிரதிநிதிகளது மாத்திரமல்ல, மக்களின் கருத்து சுதந்திரத்துக்காக ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ந்தும் போராடும். அந்த உரிமையை பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன்.
இந்த சந்தர்ப்பத்தில் ஹரின் பெர்னாண்டோவின் பாதுகாப்புக்காக கட்சி மற்றும் சக்தியாக அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்த இணைந்து செயல்படுவோம். ஹரின் பெர்னாண்டோ மீது வெளிச்சத்தரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அதனை எம் மீதான தனிப்பட்ட தாக்குதலாகவே கருதுவோம். ஹரின் பெர்னாண்டோ முற்போக்கான தற்போதைய தலைமுறையின் தலைவர், எதிர்கால தலைவர். அவருக்கு ஏதோ ஒரு வகையில் சேதம் ஏற்படுமாய் அதற்கு தற்போதைய ஜனாதிபதியும் அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும். இதனால் ஹரின் பெர்னாண்டோவின் பாதுகாப்பை அதிகரிக்குமாறு மனிதத்துவத்தின் பேரில் நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் என சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் தைப்பொங்கல் தின வாழ்த்து செய்தி. உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்கள் தை மாதத்தில் கொண்டாடும் தை திருநாள் மத கலாச்சாரம் மற்றும் சமூக ரீதியாக மிகவும் முக்கியமான மகிமை பொருந்திய நாள் ஆகும். தமிழர்களினால் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் தலை சிறந்ததாகவும் உயர்வானதாகவும் தைப்பொங்கல் பண்டிகை போற்றப்படுகின்றது. தமது உழைப்புக்கு உதவிய இயற்கைக்கு நன்றி உணர்வை தெரிவிக்கும் திருநாளாக தைப்பொங்கல் விளங்குகின்றது. இந்த தைப்பொங்கல் திருநாளில் உழவர்கள் தமது வேளாண்மைக்கு உதவி செய்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகின்றனர். இதற்காக அவர்கள் சூரியன் உதிக்கும் வேளையில் அவனுக்காக பொங்கலிட்டு தமது நன்றியை வெளிக்காட்டுகின்றனர். உழவர்கள் மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு மனித பிறவியும் சூரியனுக்கு நன்றி கூறும் நாளாக இன்றைய நாள் போற்றப்படுகின்றது. இயற்கையின் பெருமதி, சமத்துவத்துக்கு மதிப்பளிக்க வேண்டியதன் முக்கியத்துவம், நன்றி தெரிவிக்கும் உயரிய பண்பு போன்ற அனைத்து மதங்களினது மனிதநேய கருத்துக்கள் தைப்பொங்கல் பண்டிகைக்கு எமக்கு எடுத்துமைகின்றது. இளைஞர்களாகிய நாம் அனைவரும் இன, மதம், மொழி ஆகியவற்றினால் வேறுபட்டிருந்தாலும் கூட எங்கள் அனைவரினதும் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் ஒன்றாகும். நாட்டை கட்டியெழுப்பும் சுபிட்சத்தை நோக்கி என்ற உன்னத இலட்சியத்துடன் இலங்கை மக்களது வாழ்க்கையை முன்னேற்றிச் செல்லும் இத்தருணத்தில் இலங்கை மற்றும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் உவகையுடன் கொண்டாடும் இப்பொங்கல் திருநாளானது மகிழ்ச்சிகரமாக நன்றி செலுத்துகின்ற மற்றும் மீளமைப்புக்கான மக்கள் திருநாளாக அமைந்து தமிழ் மக்களும் ஏனைய சமூகத்தவர்களும் ஒன்றுபட்டு எதிர்கால இலங்கையின் சமாதானத்துக்காக உறுதிபூணும் ஒரு தேசிய நல்லிணக்க தினமாக அமைகின்றது. மக்கள் அனைவரினதும் எதிர்கால வாழ்வில் சகல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறி சாந்தியும் சமாதானத்துடனும் சௌபாக்கியத்துடனும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். இந்த மகிழ்ச்சியான நன்னாளில் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் சகோதர தமிழ் மக்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தனது வாழ்த்து செய்தியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபயவின் நிர்வாகத்தின் கீழ் மனித உரிமை நிலைமை மோசமடைந்துள்ளது. சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் நிர்வாகத்தின் கீழ் இலங்கையின் மனித உரிமை நிலைமை மோசமடைந்துள்ளது. சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தனது உலக அறிக்கை 2021 இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளது. மனித உரிமை ஆர்வலர்கள் கடந்த காலங்களில் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளானார்கள். சட்டத்தரணிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் ஆகியோர் மீது படைத்தரப்பினரின் மிரட்டல் மற்றும் கண்காணிப்புகள் அதிகரித்துள்ளன. சிறுபான்மை முஸ்லிம் தமிழ் சமூகங்கள் பாகுபாடு மற்றும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றனர். நீதித்துறை சுதந்திரத்தை குறைக்கும் மற்றும் இலங்கையின் மனித உரிமைகள் ஆணையம் உட்பட சுயாதீன நிறுவனங்களை பலவீனப்படுத்தும் ஒரு அரசியலமைப்பு திருத்தத்தை கோட்டாபயவின் அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளது. கடந்த பிப்ரவரியில் நாட்டின் நீண்ட உள்நாட்டு போரை தொடர்ந்து உண்மை மற்றும் பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கான 2015ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அனுசரணையிலிருந்து இலங்கை அரசாங்கம் விலகிக் கொண்டது. இதனை அடுத்து முன்னைய அரசாங்கம் மேற்கொண்ட மனித உரிமை நன்மைகளை விரிவாக மாற்றியமைத்தது. இது சிறுபான்மையினரை மிகவும் பாதுகாப்பற்றவர்களாக மாற்றியுள்ளன. அத்துடன் கடந்த காலங்களில் மனித உரிமைகள் விடயத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையாகவும் உள்ளது என்ற சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தெற்காசிய இயக்குனர் மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார். போருக்கு பின் மேற்கொள்ளப்பட்ட நல்லிணக்கத்தின் மட்டுப்படுத்தப்பட்ட முன்னேற்றம் கூட தற்பொழுது இராணுவ பங்கால் ரத்து செய்யப்படுகின்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மூத்த பதவிகளுக்கு இராணுவ அதிகாரிகளை நியமித்துள்ளார். அவரை போலவே 2009 முடிவடைந்த உள்நாட்டு போரின் போது பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன மற்றும் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா உள்ளிட்டவர்கள் போர் குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டார்கள் என்று கங்குலி சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா தொற்றுநோய் ஏற்பட்ட பின்னர் முஸ்லிம்கள் வேண்டுமென்றே வைரஸை பரப்புகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். முஸ்லிம் வணிகங்களை புறக்கணிக்க சமூக ஊடகங்களில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய பாரம்பரிய மற்றும் சர்வதேச ஏற்றுக்கொள்ளலுக்கு புறம்பாக கொரோனாவினால் இறக்க முஸ்லிம்களின் ஜனாசாக்களை அரசாங்கம் தகனம் செய்து வருகின்றது. போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் மூத்த இராணுவ அதிகாரிகள் முக்கிய பொது பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மனித உரிமை மீறல்களின் மோசமான பழைய நாட்களுக்கு வேண்டும் இலங்கை திரும்புவதை தடுக்க சர்வதேச அரசாங்கங்கள் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் என்ற மீனாட்சி கங்குலி கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.